நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரக்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைக்கு நாம் பேச போகிறோம். நேற்று கூட நாம் பேசக்கூடிய அதே தலைப்பில் இன்றைக்கு நாம் பேசுகிறது திமுகவிற்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்வேன், புரட்சி தலைவர் நினைவு நாளில் சின்னம்மா சூளுரை. டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நவீன கால சமகால அரசியலில் சரித்திரத்தில் அவரை மறக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர். இரக்கம், அன்பு, விட்டு கொடுத்தல், சமாதானம், ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நெருங்கிய போதும் கூட இந்த மனிதருடைய பெயர்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் தற்போது ஆழமாக பதிந்திருக்கிறது. பெருந்தலைவர் காமராசர் அவர்களையும், டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும், செல்வி ஜெயலலிதா அம்மையார், இப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா, இப்படியெல்லாம் பெரும் சிறப்புமிக்க ஆளுமைகள் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலும் பொது வாழ்விலும் தங்களை இணைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி வழியாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் கருத்து சுருக்கமாக, நுணுக்கமாக அவர்கள் அறிவுசார் தளத்திலிருந்து மிகச்சிறப்பான சில கருத்துக்களை மையப்படுத்தினார். அந்த கருத்துக்களில் ஆழமாக நேற்று கேட்ட கேள்வியை கூட நமது நிரூபர்கள் சொன்னதை போன்று, அதாவது ஒரு பெரும் இறை தூதர் சொல்கிறார், உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நிறைவேறும் என்கிறார். ஆக அதற்கு ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அது நடக்கும். அதை போன்று நான் விரும்புகிற அதிமுக நன்மை கருதி, உள்ளம் கருதி, உளப்பூர்வமாக மறைந்து போன இந்த 2 மாபெரும் தலைவர்களின் எண்ணம், எண்ண ஓட்டம் 1000 காலத்து பயிராக அதிமுக ஆலமரமாக நிலைத்து நீடித்திருக்கும் என்பதை அவர் மிகச் சிறப்பாக சொன்னார். இந்த பெரும் ஆலமரத்தில் வழிப்போக்கர்கள், யாசகர்கள், பறவைகள் தாகித்திருப்பதற்கு கூட தங்கி செல்லக்கூடிய இந்த இணக்கத்தை நான் செய்வேன் 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 என்று சூளுரைத்திருக்கிறார். அதற்கான காலம் கனிந்து வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பலர் கண்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். அது நேரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கும் ஒரு அலங்கோல ஆட்சியினுடைய மேல் சிரத்தை எடுத்து கூட அவர் பேசியிருக்கிறார். நிறைய பேச போகிறோம். நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக திராவிட சிந்தனை ஆய்வாளர், மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கண்ணன் அவர்கள். ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. எழுத்தாளர், பன்முகத்தன்மையும் அரசியல் களத்தில் ஆழமான புரிதலும் கொண்ட மரியாதைக்குரிய ஐயா குமார் அவர்கள். ஐயா வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள். எம்மோடு மூத்த அரசியல் ஆளுமையாகவும் அரசியல் விமர்சகராகவும் இருக்க மரியாதைக்குரிய திரு நித்யானந்தம் ஐயா. ஐயா வாங்க. முதல்ல துரைக்கண்ணன் ஐயா, இப்போ இன்றைக்கு சசிகலா அம்மாவுடைய இந்த சூளுரை நாம் நேற்றைக்கு பேசியதையும் தொடர்ச்சி, திமுகவினுடைய கலோபரமான ஆட்சி அது குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சுருக்கமாக, நுணுக்கமாக அதிமுகவினுடைய ஒன்றிணைதல் எப்படி பார்க்கின்றீர்கள்? இன்றைக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க? மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே போற்றி புகழ்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 37ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று அந்த தலைவருடைய நினைவை போற்றி இந்த விவாதத்தை நம்ம தொடங்கலான்னு இருக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இன்று தலைவனுடைய நினைவிடத்தில் சென்று மலரஞ்சலி செலுத்திவிட்டு பத்திரிகையாளரை சந்தித்த போது அந்த தலைவனுடைய எண்ணம், உணர்வு, மக்களுக்காக அவர் எப்படி பாடுபட்டார், மக்களாட்சியை எப்படி சிறப்பாக நடத்தினார் என்பதையும், அதனுடைய நீட்சியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி மக்களுக்காக மக்களாட்சியை நடத்தினார் என்கிற அந்த விவரங்களெல்லாம் தெரிவித்துவிட்டு இன்றைய ஆட்சியின் அவலங்களையும் அவர் தோலுறுத்தி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் நேற்றைய தினம் நாம் பதிவு செய்தது போலவே ஒவ்வொரு முறையும் அவர் அறிக்கை வெளியிட்டாலும் சரி, பத்திரிகையாளர்களை நேர்காணல் சந்தித்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றுகிற பொழுதும் சரி, எல்லா நிலைகளிலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தொடக்க கால அந்த தொடக்க புள்ளி என்பது திமுக எதிர்ப்பு தான். அந்த திமுக எதிர்ப்பு என்கிற நிலையிலிருந்து ஒரு சிறிதும் பிறழாமல்
இந்த கருத்துக்களை அவர் ரொம்ப ஆழமாக, அழுத்தமாக, துணிச்சலாக வெளிப்படுத்தி வருகிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் கூட நம்ம அதை பார்த்தோம். அம்மையார் சசிகலா அம்மையார் அதே போல் இந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி தந்தை பெரியார் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் தந்தை பெரியாரினுடைய அந்த சீர்திருத்தங்கள், சமூக நீதி, பெண்ணடிமை விளக்குதல் போன்ற பல்வேறு விஷயங்களையுமே அவர் குறிப்பிட்டு இந்த திராவிட இயக்கத்தின் நீட்சியாக நான் தொடர்கிறேன் அப்படிங்கிறதையும் அடையாளப்படுத்தி இருக்கிறார் திருமதி வி.கே. சசிகலா. அதில் உறுதியான முத்தாய்ப்பாக தன் கருத்தை வைத்திருக்கிறார். ஆமாம். அந்த வகையில் தான் அவருடைய இன்றைய நேர்காணல் என்பது இருந்தது. இந்த திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பரிணாமம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். இதுதான் இந்த மக்களை கிட்டத்தட்ட 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்து 31 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை ஆண்ட கட்சி. இந்த ஏழை எளிய பாமர மக்களை கைதூக்கிவிட்ட அரசியல் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த மக்கள் நன்றாகவே அறிவார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய அலங்கோலம், அந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, அவர்களுடைய அந்த அடாவடி அரசியல், அதிகாரிகளை மிரட்டுவது, பொதுமக்களை மிரட்டுவது, பிறர் சொத்துக்களை அபகரிப்பது, இப்படி பல்வேறு விதமான அவலங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவ்வப்போது திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டி வருகிறார். பல இடங்களில் இன்றைக்கு காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கிறது. நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது மாதிரி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பினருமே போராட்ட களத்திற்கு வந்துட்டாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் நிறைவேறவில்லை. ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் ஏறத்தாழ 80% நிறைவேற்றி விட்டேன், இன்னொருத்தர் சொல்கிறார் 90% நிறைவேற்றி விட்டோம் என்று, இன்னொரு முதலமைச்சரே சொல்லுகிறார் 100க்கு 100 நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், சொல்லாததையும் செய்கிறோம் என்று. பல மக்கள் நலத்திட்டங்கள், மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய பல்வேறு மக்கள் நல திட்டங்களை எல்லாமே ரத்து செய்துவிட்டு வெறும் வெற்று விளம்பர திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களை ஏமாற்றி மீண்டும் 7வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அவர்கள் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி தொடங்கி கட்டமைத்தார் அப்படிங்கிறதை நம்ம ஒரு 2 நிமிடத்தில் நம்ம பார்த்துடலாம். 1972 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட உடனே ஒட்டுமொத்தமாக பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு, அவருடைய ஆதரவாளர்களும் ரசிகர்களும் அனுதாபிகளும் திரண்டு நீங்கள் அரசியல் கட்சியை தொடங்குங்கள் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் ஒரு மக்கள் தலைவராக தான் அவர் உருவெடுத்து வந்தார். 72 அக்டோபர் 17 அந்த கட்சியை தொடங்கிய அந்த நாள் முதல் தொடர் வெற்றிகளை பெற்றார். அந்த இயக்கத்தை கட்டமைத்து வளர்த்தெடுப்பதற்கு தன் சொத்துக்களை விற்றார், தன்னுடைய ஸ்டுடியோவை அடமானம் வச்சார். இந்த அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், தன்னை நம்பியிருக்கிற ரசிகர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் வந்தார். பொன்மனச்செம்மலினுடைய அந்த அரசியல் பயணம் 1972 அக்டோபர்லேருந்து 76 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அகற்றப்படும் வரை உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் சந்தித்திராத மிக பெரும் சோதனைகளை, அடிதடி, மண்டை உடைப்பு, சொத்துக்கள் இழப்பு, ஆயிரக்கணக்கான மீது பொய் வழக்குகள், இப்படி ஒரு 6 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏறத்தாழ ஒரு 18-20 பேர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றி விட்டாரே என்பதற்காகவே விஷமருந்தியும் தூக்கிட்டும் தற்கொலை செய்த நிகழ்வுகள்லாம் கூட பார்த்தோம். அந்த அளவிற்கு இது அடிக்கடி மரியாதைக்குரிய முன்னாள் பேரவைத் தலைவரும் அமைச்சராக இருந்த அண்ணன் காளிமுத்து சொல்வார், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அப்படின்னு சொல்வார். அந்த அளவிற்கு மக்களுடைய ஆதரவோடு செல்வாக்கோடு வளர்ந்த பேரியக்கம். தொடர் வெற்றி, 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி, 74 புதுச்சேரி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி, கோவை இடைத்தேர்தலில் வெற்றி, 77, 80, 84 ஒரு ஹார்டிக் தொடர் வெற்றி. இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளிகளிலே பேசப்பட்ட கலைஞர் கருணாநிதியை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கம் தலைகாட்ட விடாமல் செய்த ஒரு மாபெரும் தலைவன். அந்த இயக்கத்தை அப்படியே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடம் கொடுத்து சென்ற பொழுது 1982 அவர் அரசியலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகிறார். 83 அந்த முதலாகவே புரட்சித் தலைவருடைய அந்த லட்சிய திட்டமான சத்துணவு திட்டத்திலே அவர் உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார். பின்னர் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினர். அப்படி கட்சியை தொடக்க முதலே அதிலிருந்து அவர் மரணிக்கிற இந்த 2016 வரையிலும் அவருடைய உழைப்பு என்பது மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உழைப்பு என்பது
நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன். 1988 கட்சியின் பொதுச் செயலாளராக, ஜெயலலிதா அணியின் பொதுச் செயலாளராக வந்த காலத்தில் 88 செப்டம்பர் தொடங்கி 89 தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சுற்றுப்பயணம் செய்தார். ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான இயக்கமாக இருந்தாலும் நான் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், என்னுடைய தொண்டர்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளுக்கு கொண்டு சென்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவரோடு பயணித்தவர் தான் மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். தமிழகம் முழுவதுமே அவரோடு பயணித்து இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக வடிவமைத்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு என்பதை இந்த மக்கள் நிச்சயமாக அறிவார்கள். அப்படி கஷ்டப்பட்டு அவர்கள், அதாவது கடந்த தேர்தல் 2016 தேர்தலின் போது உடல்நலம் பாதித்து அவரால் செல்ல முடியாத நிலையில் இருந்தும் கூட மீண்டும் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியே மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்குவதற்காக தன் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் செய்தார். அந்த இயக்கம் இன்றைக்கு இருக்கிற சூழல் இருக்கிறதே மிகவும் வேதனையாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒரு தீர்வு தேவை, ஒன்றுபட வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் மரியாதைக்குரிய சின்னம்மா வி.கே. சசிகலா அவர்கள் ஈடுபட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறினால்தான் 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக வர முடியும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பதிவு. ரொம்ப சிறப்பு திரு குமார். ஒரு பெரும் மாபெரும் இயக்கம், அது மாபெரும் இயக்கம். ஐயா எம்ஜிஆர் அவர்களை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ அந்த இயக்கத்தினுடைய அவர் கடைசியாக முத்தாய்ப்பாக சொன்னார், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சீரழிவு நிலை, தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சியில் ஒரு சீரழிவு நிலை. ஆனாலும் அதிமுக வலுவாக இருக்கிறதா, இதன் தலைமைகள் என்ன போக்கில் இருக்கிறார்கள், இதைத்தான் பொதுக்களத்தில் சுட்டி காட்டுகிறார்கள். அவர்களுக்கிடத்தில் இருக்கும் பிரிவு எங்களை 200 இடங்களில் வெற்றி கொள்ள செய்துவிட்டோம். இது ஒரு மிதைப்பென்றல்ல. எல்லோரும் எதிரிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோலை பயன்படுத்தி வெற்றி வருவது உலக சரித்திரத்தில் இயற்கை தான். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சித்தாந்த ரீதியான ஒரு இயக்கத்தை துவம்சம் செய்கின்ற ஒரு கால ஓட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இன்றைய அரசியல் நிலையும் திமுகவினுடைய மோசமான நிலைக்கு எதிராக ஒரு வலுவான சக்தி வர வேண்டும் என்று ஒரு கேள்வியை பொதுமக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் மிக அழகாக உங்கள் வர்ணனை, அதை கேள்விங்கிற பேரில் ஒரு நல்ல அருமையான தொகுத்து சொன்னீங்க. அதே போல் நான் சகோதரர் கருணா அவர்கள் கொஞ்சம் ஒரு 5-7 நிமிஷத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது பூரா நானும் சொன்னதாக நேரில் எடுத்துக்கலாம். எனக்கு அவர்கள் வரலாற்றை சொன்னார்கள், நீங்கள் அதற்காக விளக்கத்தை கொடுக்க போகிறீர்கள். அதனால் அதுக்காக திருப்பி சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க சொன்னதை நானும் சொன்னதாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்னு எம்ஜிஆர் அன்னைக்கு பாடினார். அவர் சினிமா அதை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டெல்லாம் அவர் என்ன, அவருக்கு அந்த மாதிரி பாட்டுகள் அமைப்பு அந்த எழுதி கொடுத்தவங்களெல்லாம் நம்ம இப்போ மதிக்க பாராட்டணும். அதப்படி அந்த அவர் காலம் அப்படியே இருந்தது. அவர் அந்த கட்சியை ஆரம்பித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அவர் என்னெல்லாம் கனவு கண்டாரோ, அவர் சொந்த சொத்துகள் இன்றைக்கி தலைமை கழகம் இருக்கிற இடம் வந்து ஜானகி அம்மா பேரில் உள்ள இடம், இன்றைக்கி லாயர்ஸ் ரோட்டில் இருக்கிற இடம் அவங்களுடைய ஜானகி அம்மா பேரில் இருந்து கட்சிக்காக கொடுக்கப்பட்ட இடம். அதில் தான் அந்த தலைமை கழகம் இயங்குறது. அதே சமயத்தில் 77லேருந்து 87 வரைக்கும் எந்த விதமான எனக்கு அந்த குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கி தொடர்பு உண்டு. அவங்க எல்லாருக்கும் என்னையும் தெரியும், எங்கள் ஃபேமிலி பற்றியும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரையில் 77லேருந்து 87 அவர் எந்த சொத்தையும் வாங்கலை. இப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு கவுன்சிலராக இருந்தால் நான் 4 பங்களா இப்போ 40 காரு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அன்றைக்கி அந்த மாதிரி அவர் அப்படி இல்லை. அப்பேற்பட்ட ஃபவுண்டர், இந்த கட்சியினுடைய ஃபவுண்டர் அப்பேற்பட்டவர். அவர் அப்படி ஆரம்பித்த கட்சி. அதற்கு பின்னால் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள். அவங்களோடு நம்ம சின்னம்மாவும் இருந்தார்கள். 2 முறையும் இந்த ஆட்சி எம்ஜிஆருடைய பவர், ஜெயலலிதாவுடைய நடத்தின முறைகள் எல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை, இன்றைக்கி என்ன நிலைமை, 4.5 லட்சம் கோடியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை ஒப்படைக்கும் போது 4.5 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ 8 லட்சம் கோடியாக இருக்குது 4 வருஷத்தில் கடன். அதே போல் சாராய மதுக்கடைகளில் ஏகப்பட்ட வருமானம், பல்வேறு துறைகளில் ஊழல், மற்ற சமாச்சாரங்கள்லாம் நம்ம இப்போ புதுசாக சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறது. அதே மாதிரி டைனாஸ்டி, மன்னராட்சி முறை எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறாங்க. இதையும் தாண்டி நாங்கள் 200 தொகுதியில் 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ மக்களெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களாங்கிறத எப்படி தான் புரிஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சின்னம்மா அவர்கள் இன்றைக்கி
எம்ஜிஆருடைய 27வது நினைவு தினத்தன்று இன்னைக்கு போய் பேசின ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது வந்து அவங்க ரொம்ப மனசின் அடிமனதிலிருந்து அந்த வார்த்தையை எடுத்து வைக்கிறாங்க. அதிமுகவினுடைய கட்டாயம் இன்னைக்கு இருக்கிற சூழல் இது வந்து யாரோ ஒருத்தர் ஒருதலை பட்சமாக பேசுகிறதாக இல்லை, எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக என்கின்ற வரலாற்றை நம்ம எடுப்போம். 1972 நம்முடைய மரியாதைக்குரிய துரைக்கண்ணா சொன்ன மாதிரி திண்டுக்கல் எலெக்ஷன், அதுக்கப்புறம் 73, அதுக்கப்புறம் நடந்த புதுச்சேரி விவகாரங்கள்லாம் சொன்னார். 77, 80 அரங்கநாயகம் அந்த வரலாறு சொன்னார். அதுலயும் பாருங்க, நான் சொல்லிடுறேன், ஓட்டை இதுவரைக்கும் யாரும் ரெக்கார்ட் 1,43,000 ஓட்டு. அப்ப திமுக கீழே போயிட்டு நிஜலிங்கப்பெல்லாம் வந்தார். அந்த வரலாறு வேற. 77, 80 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 84 புரூக்லின் மருத்துவமனை, 87 டிசம்பர் 24 கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மறந்து போனோம். இந்த வரலாறு விட்டுவிட்டு 87லிருந்து அதிமுக வரலாற்றில் சசிகலா என்ற ஒரு ஆளுமை இல்லாமல் அந்த வரலாறு இல்லை. கண்டிப்பா இல்லை. நான் ஒரு பத்திரிகையெல்லாம் சொல்றேன். கண்டிப்பா இல்லை. 1987 சசிகலா, 1991 சசிகலா, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 வரை அவருடைய இன்றைக்கு வரை. ஆமாம். ஆனால் எனக்கு என்ன, நான் தமிழ்நாட்டு பத்திரிகையாளன் தான் கேட்குறேன், நான் ஒரு கட்சிக்காரனை கேட்கல. தமிழகத்தில் இப்போது நடக்கக்கூடிய விவாதங்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அறிவுசார் தளத்தினுடைய போதனைகள் எல்லாம் இல்லாத வேறுற்று தலைவர்களை எல்லாம் வைத்து நடக்கின்றது. இது என்ன ஒரு அளவிலே போகின்றது? இது என்ன ஒரு கட்டமைப்பில் போகின்றது? அதாவது இன்றைக்கு இந்த வீழ்ச்சிக்கான காரணமும் அவருடைய பங்கு இல்லையோ என்ற கேள்வியும் நான் சொல்லவில்லை, பெரும்பான்மையான மக்களின் கருத்தாக இருக்கிறது. அதாவது அவங்க இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே 2016க்கு முன்னால் அந்த கடந்த 20-25 வருஷம் ஆட்சியில் கூட ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தாங்களே தவிர அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அத்தனை செலெக்ஷனும் அந்த திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தான் அதை எடுத்தாங்கன்னு அந்தந்த காலகட்டத்திலே பேசப்பட்டது. எல்லா முடிவுகளும் அவங்களே தான் எடுக்காங்க, சின்னம்மான்னு அப்போ இருக்கும்போதே அந்த மாதிரி தான் அது நடந்துக்கிட்டு இருந்தது. அதே சமயத்தில் சில அவங்க ஒரு பெண்மணியாக இருந்ததுனால முதலமைச்சர் அவங்களுக்கு ஒரு பக்கபலமும் ஒரு பாதுகாப்பாகவும் கூட அந்த அம்மையார் இருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் கட்சி கட்டமைப்பு சீர்குலையாமல் சிறப்பாக மனிதர்களை சரியாக கணிக்க தெரிந்து அவங்க அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்தது தான் நான் அதை அவங்கள ஒரு முறை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நான் அப்போ கூட நேராக கூட கேட்டிருக்கேன், எப்படி கொடுத்தீங்கன்னு. அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல, வருத்தம் தான் பட்டாங்க. அதனால் இது என்ன நடக்குன்னா, எல்லாருக்கும் நடக்கிற தப்பு தான் அவங்களுக்கும் நடந்துட்டு, அவங்க செலெக்ஷனில் ஒரு தப்பு நடந்துட்டு அந்த தப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இறைவன் அதுக்கு ஆதரவு கொடுப்பார். ஏன்னா இந்த கட்சி ஒன்றா சேரலைன்னா அப்புறம் அதிமுகங்கிற கட்சி இருக்காது. இது என்னுடைய நான் இதை ஃப்ரம் த பிகினிங் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அதிமுகவில் சார்ந்தவங்க, எடப்பாடியை சார்ந்தவங்க, எடப்பாடிக்கு வேண்டியவங்க யாராவது தப்பாக நினச்சிட்டு போங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த கட்சி அவங்க கனவு, அந்த ஜெயலலிதா அம்மையார் நினச்சது, அவங்க சொன்னது, எம்ஜிஆர் நினச்ச கனவுகள்லாம் நிறைவேறணும்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாரும் தனி மரம் தோப்பாகாது. இன்னைக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க, தனி மரம் என்றைக்குமே தோப்பாகாது. இவங்க எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது எல்லாரும் சொல்லியாச்சு. ஆனால் அதை தான் சொல்ல வந்தேன். எல்லா தளத்திலையும் அதிமுகவுக்கு விருப்பு இல்லாதவங்க, கம்யூனிஸ்டை சேர்ந்தவங்க கூட எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு தனிப்பட்ட கணிப்பில் என்னென்னு சொன்னால் அதிமுக ஒன்றால் இருந்தால் மட்டும்தான். பிஜேபியோட நோக்கமும் அதான். பிஜேபி முதல்ல இருந்து, அதாவது ஃபஸ்ட்டு அந்த எலெக்ஷனில் இருந்து அமித்ஷா அவர்கள் லீலா பேலஸ் ஹோட்டலில் வச்சு சொன்ன அறிவுரையும் இதுதான். ஒன்றா வாங்க, நம்ம கூட்டணி வைப்போம், ஒன்றா வாங்கன்னு சொன்னதும் இதனால தான் சொன்னாங்க. அந்த நிலைமைக்கு இன்னும் காலம் இருக்கிறது. தேர்தலுக்கு 12-14 மாதங்கள் இருக்கின்றன. அதை ஒழுங்கான ஒரு முடிவு எடுத்து, நாம் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் அந்த கட்சி என்னாலும் இருக்கணும். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கி இருப்பதில்லை, இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போகிறதில்லை. ஆனால் இந்த கட்சி என்னாலும் இருக்கணும்னு ஒரு நிமிஷம் அதை கட்சியில் சம்மந்தப்பட்டவங்க நினச்சாங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அது எப்படி வருதுன்னு அதுக்கப்புறம் அது கடவுள் செயல் தான். ராமநாதன், உங்களுடைய கருத்து என்ன? இன்னைக்கு விவகாரத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ராமநாதனுடைய கருத்து என்ன சொல்ல போகிறீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளில் அவர்களுக்கு நினைவு அஞ்சலியை முதல்ல செலுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கி சசிகலா அம்மையார் சொன்ன மாதிரி அதிமுக ஏன் ஒன்றுபட வேண்டும்
அதிமுக அதானே, அதிமுக புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, அவர் சரித்திரம் எல்லாம். அதிமுக ஏன் ஒன்றுபட வேண்டும் என்பதற்கு முன்னால் ஒன்றே ஒன்று, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மன்ற கொடி என்ன அப்படின்னு கேட்டால் அது தாமரை கொடி தான். முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வந்த பின்னால் அந்த அண்ணா கொடி உருவாவதற்கு முன்னால், அந்த தொழிற்சங்கத்தினுடைய ஸ்பேனர் கொடி உருவாவதற்கு முன்னால் ஏற்றப்பட்ட கொடியும் தாமரை கொடி தான். அதிமுகவினுடைய முதல் கொடி தாமரை கொடி. அதை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமாக பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் சுமப்பதை நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷமான நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி சின்னம்மா சொன்ன மாதிரி அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்த தொண்டர்கள் மாதிரி யாருமே உலகத்திலேயே ஒரு தொண்டர்கள் கிடைப்பாங்களா? எப்படி புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எப்படி போர்க்குணம் மிக்கவர்களோ, அதை போல தொண்டர்களும் அந்த அளவுக்கு போர்க்குணம் மிக்கவர்கள் தான். அதிமுக தொடங்கப்பட்டதற்கு பின்னால் மதுரை, ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதாவது மதுரை மாநகரில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை நாங்கள் ரிலீஸ் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு முத்து அவர்கள், மதுரை முத்து அவர்கள் அன்னைக்கு சொன்னார். அங்கே மாவட்ட செயலாளராக இருந்த பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக பலம் வாய்ந்த ஒரு மதுரை முத்து அவர்கள், ஆமாம் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு. அதாவது மதுரை மாநகரில் இந்த படத்தை திரையிட்டால் நாங்கள் நான் சேலை கட்டி கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் அந்த மதுரை மாநகருக்கு தலையில சுமந்து ஊர்வலமாக கொண்டு திரையிட்டாங்க. பெட்டியை ஊர்வலமாக கொண்டு திரையிட்டாங்க. அவருக்கு சேலை வாங்கி அனுப்பிச்சாங்க, மதுரை முத்துவுக்கு சேலை வாங்கி அனுப்பிச்சாங்க, கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பத்தலகுண்டு ஆர்வம் படுகொலையோ பல்வேறு பொய் வழக்குகள் இவ்வளவும் சமாளித்து அதிமுக, நீங்கள் அதிமுகவினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கும் கூட இருக்குது. அந்த தொண்டர்கள், தாமரை கொடியை ஏற்றிய தொண்டர்கள் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த மாதிரி படப்பட்டியை கொண்டு வந்த தொண்டர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அதிமுக விட்டு விலகி நிற்கின்றார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சட்டசபை செத்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்து அன்னைக்கு திராவிட 71ஆம் வருடம் 183 சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்தார்கள். எம்ஜிஆரோடு வந்தவர்கள் சொற்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். இந்த சட்டசபை செத்து விட்டது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் போய் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நீங்கள் இனிமேல் சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா அதிமுகவினுடைய தொண்டர்கள் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட போய் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கன்னு கடிதம் கொடுக்குறாங்க. சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களிடம் சைத துரைசாமி உட்பட பலர் போய் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்கள் பதவியை ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு மனு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு தொண்டர்கள் எங்கேயாவது எந்த கட்சிக்காவது கிடைப்பாங்களா? உலகத்தில், இந்தியாவில் மாத்திரமில்லை, அவ்வளவு போர்க்குணம் மிக்க தொண்டர்கள் இன்னைக்கு அதிமுகவில் அந்த மாதிரி சொல்லட்டும், யாராவது செய்வாங்களா? அப்படியெல்லாம் செய்தவர்கள். ஒரு கலைஞரை கலைஞருக்கு எலுமிச்சம்பழ மாலையை போட்டு அவரை என்னெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு தொண்டர்கள் இருக்காங்கன்னா, அந்த சைதை துரைசாமி இன்னைக்கு தனியாக போய் மாலை போடக்கூடிய அஞ்சலி செலுத்தக்கூடிய சூழ்நிலை. அவ்வளவு போர்க்குணமிக்க அந்த தொண்டர்களும் இன்னைக்கு அதிமுகவை விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அதிமுக வலிவு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு போகிறது. அதிமுக டெபாசிட் இழக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் முதல் எம்பி ஆல்ரெடி அருணா அதிமுகவில். ஆனால் அந்த தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கலை, 89,000 வாக்குகள் தான் வாங்குகிறது. ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் அதிமுக 3வது இடம் போகிறது. தேனி பாராளுமன்ற தொகுதிகளில் 3வது இடம். இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சொல்ற எம்ஜிஆரோடு நரேந்திர மோடியை ஒப்பிடலாமா? ஏன் ஒப்பிட்டான்னு? 2 பேருமே எளிய பின்னணியிலிருந்து வந்தவர்கள். வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மக்களை சேரும் என்று
நரேந்திர மோடி அவர்களுக்கும் வரலாறு இருக்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வரலாறு இருக்கிறது. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு எப்படி சொல்லிட்டு வரும்போது நாகர்கோவில்ல 5000 ஓட்டுகளை அதிமுக வாங்கிச்சு. ஆமா, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழரை விட 4வது இடம் 5வது இடம் போகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அதிமுக போயிருக்கிறது அப்படின்னு சொன்னா இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஆமா. 4வது இடம் 5வது இடம் அதிமுக நீங்க தோற்றது இல்லையா அப்படின்னு கேட்டா எம்ஜிஆர் காலத்திலேயும் தோற்று இருக்கிறது. ஆனா ஒரு தடவை வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டால் நீங்க அடுத்த முறை மக்களே பரிதாபப்பட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா 1980 பாராளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள்ல தான் அதிமுக வெற்றி பெற்றது. சிவகாசியிலையும் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் மட்டும்தான் வெற்றி பெற்றது. அதற்கு பின்னால் வந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல், பெரியகுளம் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய வேட்பாளர் SDK ஜக்கையன் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். அதுதான் அதிமுகவினுடைய வரலாறு. இன்னைக்கு இப்போ ஜெயக்குமார் அவர்கள் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக MP அமைச்சராகவெல்லாம் இருந்தவருடைய மகன் ஏற்கனவே MP-யாக இருந்தவர் 3வது இடத்திற்கு போகிறார் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில். 96ல் செல்வி ஜெயலலிதா தோற்கடித்தார்கள் சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்காக. 98ல வெற்றி பெற்றாங்க. 98ல எத்தனை வருஷத்துல? 2 வருடங்கள்ல கோவை குண்டுவெடிப்பு நடந்துச்சா? அதுதான். ஆமா. அப்ப திமுகவின் மீது மக்கள் அவநம்பிக்கை கொண்டார்களா? ஆமா. அதுக்கு 2001ல வெற்றி பெற்றார்களா? 2001ல. அதுதான். அதிமுக ஒரு முறை தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்டால். ஆனா நீங்கள் சொல்கிறது என்னென்றால் இப்படி ஒரு நீண்ட கால ஒரு மோசமான தோல்வியை அதிமுக இதுவரை தொடர்ந்து அப்படி ஒரு தோல்வியை சந்திப்பதே இல்லை. நீங்க இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அதாவது மதுரை கிழக்கு மருங்காபுரி தொகுதியில் அதிமுக இணைந்த உடனே எவ்வளவு பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே பெற்றது. அந்த வரலாறுலாம் காணாம போகக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்பொழுது அரசியல் ஆய்வாளர் திரு நித்யானந்தம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதராக எல்லோராலும் போற்றப்படுகின்ற புரட்சித் தலைவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். நாம் அவருடைய நினைவேந்தி நம்முடைய கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஒரு தவறு செய்தால் அதை உணர்ந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், சினிமா பாட்டு தான். ஆனால் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தவர் எம்ஜிஆர். தான் உயிரோடு இருக்கின்றவரை தவறு செய்து ஊழல் செய்த கருணாநிதி அவர்களை கோட்டை நோக்கி தலை வைத்து கூட படுக்க முடியாமல் செய்தவர் எம்ஜிஆர். திரைப்பட பாடலை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டான்னு சொன்னார். அதைத்தான் சசிகலா அம்மையார் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அறிக்கையில் ஏழைகளெல்லாம் நடுத்தருவில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கான பல திட்டங்களை எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை ஏழைகளெல்லாம் நடுத்தருவிலே நிற்கிறார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை, அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று V.K. சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் அகதியாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றார். ஆமாம், அதுதான் இப்போ நடக்கு. இப்போ ஏழைகளை பற்றி அவங்க சொன்னாங்க. அது எம்ஜிஆருடைய பாடலில் இருக்குது. அதைத்தான் அவங்க ரொம்ப அழகாக நினைவு கூர்ந்திருக்காங்க. சரிங்களா? கடந்த நூற்றாண்டிலே மிகச்சிறந்த மனிதராக, நான் முதல்வராக நான் சொல்லலை, மிகச்சிறந்த மனிதராக அன்பு, அறிவு, அகிம்சை, பண்பு, பரிவு, பாசம் இவைகளுக்கெல்லாம் உருவமாக இருந்தவர். கட்சி வேறுபாடுகளுக்கெல்லாம் வேறுபட்டு, என்னதான் மொழி வேறுபாடோடு அவரை மலையாளி என்று நீங்கள் சொன்னாலும் கூட மக்கள் அவரை மனிதன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதெல்லாம் தோத்து போச்சே. ஆமாம், மனிதன் என்று அவரை மதித்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒருவர் தமிழகத்திலே, அவர் பிறந்தது ஏதோ ஊர், வளர்ந்தது எங்கேயோ, கஷ்டப்பட்டவர் இங்கே, ஆனால் தமிழகத்திலே தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய கடந்த நூற்றாண்டினுடைய மனிதனாக, தலைவனாக, நடிகனாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய நாளிலே நாம் அரசியல் அதிகமாக பேசக்கூடாது என்று நினைத்தாலும் கூட இன்றைக்கு அவருடைய திட்டங்களை, அவருடைய எண்ணங்களை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருக்கு பின்னாலே செய்து வந்தார்கள். இப்பொழுது அந்த இருவருமே இல்லாத காலத்தில் அந்த வெற்றிடத்தை, யாரும் இல்லாத காலத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம் என்று சொல்வது போல, ஒரு மூட்டையிலே பல பழங்கள் சொத்தையாக இருக்கிறது, ஏதோ ஒரு சொத்தை இருக்கட்டும் என்று
திராவிட முன்னேற்ற கழக தலைவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள். ஈடான தலைவர் இல்லை என்ற காரணத்திற்காக. அப்போ ஈடான தலைவர் யாராக இருக்க முடியும்? எப்படி வர முடியும்? எறும்பு ஊற கல்லும் தேயுன்னுவாங்க. அந்த அளவுக்கு அம்மாவோடு 37 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மையாரோடு பழகியவர்கள். அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய எண்ணங்களை அவர் உள்வாங்கி இருக்க மாட்டார்களா? நான் அவர் சொன்னதைத்தான் ஜெயலலிதா அம்மையார் கேட்டார்கள் என்று நான் அதை இப்பொழுது பேசவில்லை. அது இருக்கலாம், அது அவர்களுக்குள்ள. ஆனால் பழகியவர்கள், 40 ஆண்டு காலம் பழகியவர்கள் அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய நற்பண்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்களா? உள்வாங்கி இருக்க மாட்டார்களா? அப்படி உள்வாங்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த நட்பு தொடர்ந்து இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஜெயலலிதா அம்மையார் யாரோடையாவது அந்த மாதிரி வீட்டில் அந்த நட்போடு இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட அம்மையாருக்கு அவரே உருவாக்கிய முதலமைச்சர் சிறை தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக பல வேலைகளை செய்து அவரை உள்ளேயும் வைத்துவிட்டு பிறகு அவர் இல்லாத நேரத்தில் அவரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். யாரை கட்சியை விட்டு நீக்கிறது? சசிகலா அம்மையாரை. இவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தெரியாதது போல இருப்பார்கள். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஜானகி அம்மையாரும் ஜெயலலிதாவும் பிரிந்திருந்த காலத்திலே, தேர்தலை சந்தித்த காலத்திலே, மீண்டும் தேர்தலில் சந்தித்த பொழுது ஜெயலலிதா அம்மையார் சற்று அதிகமான இடங்களை பெற்றார். இனி எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை நாம் மூடிவிடக்கூடாது, இதை காப்பாற்றுகின்ற வலிமை மக்கள் நம்பிக்கை பெற்ற ஜெயலலிதாவுக்குத்தான் இருக்கிறது என்று ஜானகி அம்மையாரே நினைத்து தாமாக இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஆனால் உடன் இருந்த பலர் அதை தடுத்து நிறுத்தினார்கள். அது அவர்களே சொல்லியிருக்காங்க. உடன் இருந்த பலர், அமைச்சர்களாக எம்ஜிஆர் அமைச்சர்களே இருந்தவர்கள் தடுத்தார்கள். ஆனால் ஜானகி அம்மையார் சசிகலா அம்மையாரிடம்தான் இந்த இணைப்பை பற்றி பேசினார். ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கூட கிடையாது. வர சொல்லி, அவர்களுடைய வீட்டுக்கு வர சொல்லி பேசி, அம்மாவிட்ட சொல்லுங்கள், எனக்கு எந்த கோபமும் கிடையாது, அவள் தான் நடத்துவா, அவங்க ஒரு உறவு இருக்குது, அந்த மாதிரியான ஒரு நெருக்கம், அவள் தான் இந்த கட்டி காக்க முடியும் என்று சசிகலா அம்மையாரிடம் சொல்லி, அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைந்து இருவரும் மீண்டும் இணைந்து அதற்கு பிறகு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுதான் வரலாறு. கிட்டத்தட்ட 87 இருந்து எடுத்துக்கிட்டுங்களேன். அப்படி இருக்கின்ற போது அந்த சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சில தருதலைகள் சொல்லுகின்றன. யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? தினகரன் மிக தெளிவாக சொல்லுகிறார். மன்னிப்பு கேட்க வேண்டியது அவர்கள் அல்ல, இன்றைக்கு கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார்களே இவர்கள் தான் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. இந்த கட்சி ஒன்றாக இருந்தால் மட்டுமே தான் வலுவாக இருக்க முடியும். இந்த கட்சியினுடைய வலிமையை குறைப்பது யார்? எதற்காக? உள்நோக்கம் என்ன? இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கட்சி வலுப்பெற்று விட்டால், வலுப்பெறுகிறது என்ற நம்பிக்கை ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டு விட்டால், இங்கே எத்தகைய இடையூறை யார் யார் சந்திப்பார்கள் என்று பட்டியல் போட்டு பார்த்தால் நமக்கு நினைவு கூர்ந்தாலே தெரியும். முதலிலே மாட்டக்கூடியவர் இபிஎஸ் ஆகத்தான் இருப்பார். எனவே ஒரு காம்ப்ரமைஸ் போட்டு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அடுற மாதிரி நான் எதிர்கட்சியாக இருந்துட்டு போகிறேன், பிஜேபி வந்துடும். இதுதான் இவங்க சொல்கிற கணக்கு. அதனால் இப்போ விஜயோடு சேர்ந்துக்கலாம், திருமாவளவன் கட்சியில் சிறிய பிரச்சனை இருக்குது, அதனால் திருமாவளவனை சேர்த்துக்கலாம், இப்படியெல்லாம் கணக்கு எடப்பாடி போடலாம். ஆனால் இன்னும் 1.5 ஆண்டுகளிலே அரசியல் எந்த திசையை நோக்கி செல்லும் என்று எவராலும் கணித்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் விஜய் அதிமுகவோடு சேருவார் என்று சொன்னால், அது பலமாக வரும் என்று சொன்னால், அப்பொழுது எடப்பாடி அவர்கள் தலைமையிலே இருப்பாரா? எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியை நடத்துகின்ற இடத்துல இருப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இருங்க, ரெண்டாவது வாரம் துரைக்கண்ணா, இப்போ நம்முடைய ராமநாதன், நம்முடைய நித்யானந்த ஐயா எல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதிமுகவுடைய வரலாற்றை கரைத்து குடித்து அதிலிருந்து நீங்கள் பேசுவது திராவிட இயக்க சிந்தனைவாதிகள், அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த நிலை ஆளுகிற ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை நான் பார்க்குறேன். இப்போது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அக்காலத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் பெரியவர் எஸ்டிஎஸ் அவர்கள், பாவுசா அவர்கள், ராஜாராம் போன்றவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், 80களில் பிஎச் பாண்டியன், ஆர்.எம். வீரப்பன் எல்லாரையும்
ஜாஜா என்று பிரிந்து இரட்டைப்புறாவும் கோழி சேவலும் நின்ற போதும் கூட அம்மையார் செல்வி ஜெயலலிதா எல்லாவற்றையும் அரவணைத்து சென்றார். நிச்சயமா. அதற்கு பின்பு 87க்கு பின்பு சசிகலா என்ற ஆளுமை இல்லாமல் உலக வரலாற்றில் அதிமுகவை எழுதுகிற போது இல்லாமலே அதிமுக இல்லை. ஆனால் எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இதற்கான காலம் கணிந்திருக்கிறதா? நம்முடைய அரங்கத்திலே இருக்கிற சகோதரர்கள் தெரிவித்த 1-2 கருத்துக்களுக்கு அதனுடைய நீட்சியாக சில விஷயங்களை பதிவு செய்துட்டு போலான்னு இருக்கேன். மரியாதைக்குரிய ஐயா குமார் அவர்கள் சொன்னார்ல, 77க்கு பிறகு தலைவர் சொத்தை சேர்க்கவில்லை என்பதை ஆடித்தனமாக சொன்னார். அவர் 1967 சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பிறகு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. 1989 திரு கருணாநிதி மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே அன்றைய தினம் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நாஞ்சில் மனோகரனை கூப்பிட்டு எம்ஜிஆர் அண்ணன் வீடோ அவங்க சொந்தக்காரங்க வீடோ தமிழ்நாட்டில் எங்கேயாவது சொத்து வாங்கியிருக்காங்களா பாருங்க அப்படின்னு கணக்கெடுக்க சொல்கிறார். 1 மாத காலம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பதிவாளர்கள் சார் பதிவாளர்கள் அலுவலகங்களுக்கு உத்தரவு போட்டு அவங்க தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக அந்த பாலக்காடு பகுதி, இந்த கோவை இந்த பகுதியில், சென்னை தலைநகரில் எல்லா பகுதியிலையும் பார்த்துட்டு கடைசியாக முதலமைச்சர் கருணாநிதியை சந்தித்து நாஞ்சில் மனோகரன் சொல்லியிருக்காரு, 1 சதுர அடி இடம் கூட திரு எம்ஜிஆர் குடும்பத்தினரோ வாங்கவில்லை, எந்த சொத்தும் வாங்கவில்லை. இதுதான் யதார்த்தம். அதை தாண்டி அவர் சேர்த்த சொத்துக்களை விற்றிருக்கிறார் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்கார். அவருடைய தோப்பு விற்றது, அவருடைய எக்மோரில் இருந்த அந்த பெட்ரோல் பங்கு விற்றது, அங்கே பெஷன் நகரில் இருந்த அந்த சவுக்கு தோப்புகள் விற்றது, பல்லாவரம் பகுதியில் இருந்த இடம் விற்றது, இதையெல்லாம் விற்று தான் கட்சியை நடத்தியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கருணாநிதி தலை கவிழ்ந்தார் என்பது தான் வரலாறு. அடுத்ததாக தாமரை கொடி தொடர்பாக சொன்னார். அது உண்மை. 1972 தலைவரை வெளியேற்றுவதற்கு முன்னதாகவே திரு கருணாநிதியுடைய மூத்த பையன் முத்துவை திரைத்துறைக்கு கொண்டு வருகிறார். அதாவது தன்னையே முதலமைச்சராகக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு படைத்த ஒருவர் இந்த கட்சியில் இருப்பதா திரு கருணாநிதியினுடைய அந்த குயுக்தி மூளை அவரை எப்படியாவது அரசியலிருந்தும் சினிமாவிலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார். தன்னுடைய மூத்த பிள்ளை முத்துவை மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போதே வேடமிட்டு அவரை போலவே நடிக்கை செய்து எந்த சினிமா செல்வாக்கு திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்ததோ அந்த செல்வாக்கை சரிக்க வேண்டும் என்று. ஆனால் அது விலை போகவில்லை, நடக்கலை. அப்போ அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரில் இருந்த அன்றைக்கு இருந்த அத்தனை மன்றங்களையும் முத்து பெயரிலே மாற்றுங்கள் என்று உத்தரவிடுகிறார்கள், ரகசிய உத்தரவிடுகிறார்கள். புதிய மன்றங்கள் புரட்சித் தலைவர் பெயரிலே தொடங்க வேண்டும் என்று போனால் அவர் அரசியல்வாதி விட்டார், அவர் கட்சியிலே பொருளாளராக இருக்கிறார், எனவே நீங்கள் தலைவருடைய பிள்ளை முத்து பெயரிலே மன்றத்தை தொடங்குங்கள் என்று அந்த கிளை செயலாளர்களிடம் மறுதளித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் மன்றத்தின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி தனி கொடியோடு தனி அமைப்பாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு தாமரை கொடியை கொண்டு வருகிறார்கள். தாமரை கொடி ஏனென்றால் அன்றைய தலைமை கழகத்தினுடைய அந்த வாசலில் தாமரை சின்னம் பிடித்த கேட்டு, அந்த இரும்பு கேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து தான் அந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தான் மரியாதைக்குரிய அன்றைய மன்றத்தின் பொறுப்பாளராக இருந்த திரு ராம வீரப்பன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் பொறுப்பாளராக இருந்த திரு ராம வீரப்பன் அவருடைய தொலையில் மன்ற நிர்வாகிகள் எல்லோருமே அன்றைய தினம் இன்றைக்கு இருக்க தலைமை கழகம் அன்னை சத்யா திருமண மண்டபம் என்று இருந்த பொழுது அங்கே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இப்படி மன்றம் தனி அமைப்பாக இயங்கப் போகிறது என்கிற அந்த தகவல் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதிக்கு தெரிந்தவுடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதிக்கிற புதுச்சேரியை சேர்ந்த ஃபரூக் மரைக்காயன் அவரை அழைத்து அவரை சமாதானப்படுத்துங்க, தனி அமைப்பாலாம் இப்போ போக வேண்டான்னு இந்த தூது விட்டு தலைவரை சமாதானப்படுத்திய உடனே அக்டோபர் 1ஆம் தேதி அந்த சத்யா மண்டபத்திலே பேசுகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுகிறார், நமக்கு தாய் கழகம் முக்கியமா சேய் மன்றங்கள் முக்கியமா என்றால் தாய் கழகம்தான் முக்கியம். ஒரு தாய் எத்தனை குழந்தைகளோடு சேய்களையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே மன்றத்துக்கென தனி கொடி வேண்டாம், தனி சின்னம் வேண்டாம், தனி அமைப்பு வேண்டாம் என்று உத்தரவிடுகிறார். அன்றைய தினம் மேடையில் இருந்த ஒரு 21-22 வயது இளைஞனாக இருந்த பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேலாண்மையர் சைதை துரைசாமி அவர்தான் அந்த கூட்டம் முடிந்தவுடனே புரட்சித் தலைவர் காரில் ஏறுவதற்கு முன்பாக போய், அண்ணன் திமுக அல்ல மன்றங்களை நீங்களே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நாங்கள்லாம் இனி ரோட்டில் நிற்க வேண்டியதான் என்று சொல்லுகிறார். உடைய தலைவர் எல்லாம் நான் பார்த்துக்கிறப்போ என்று சொல்லிட்டு போயிட்டு அந்த 1 வார காலமாக அக்டோபர் 1லிருந்து 8ஆம் சுருக்கமாக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அக்டோபர் 1லிருந்து 8ஆம் தேதி வரைக்குமே என்ன நடைபெறுகிறது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருடைய நோக்கம் என்ன என்பதை
பல்வேறு தரப்பிலிருந்து விசாரித்து அறிந்து தான் அந்த அக்டோபர் 8ஆம் தேதி 1972 அக்டோபர் 8ஆம் தேதி திருக்கழுக்குன்றத்திலே சென்று கணக்கு கேட்கிறார். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவெளிகளில் காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சி எல்லோருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த திரு கருணாநிதி உட்பட அமைச்சர்கள் அனைவருமே தவறு செய்கிறார்கள், மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு ஒருபுறம் வருகிற பொழுது இதன் அடிப்படையில் தான் கணக்கு கேட்கிறார். அன்று இரவு லாய்ட்ஸ் காலையிலையும் அதனுடைய நீட்சியாக கணக்கு கேட்டு அதற்கு பின்னாடி தான் வெளியேற்றி புதிய கட்சியை தொடங்குகிறார். அப்படி புதிய கட்சியை தொடங்கி தொடர் வெற்றியை பெற்றார் என்பதை நம்ம பல பதிவில் இருக்கிறோம். இப்போ விஷயத்துக்கு வந்துடும். அதாவது இந்த தலைவருக்கு பிறகு அடுத்து வந்த பொழுது பல விஷயங்கள் இன்றைக்கு ஐயா சொன்னார்ல, அந்த மலையாளிங்கிற விமர்சனம் மிக மோசமாக இருந்தது. ஒரு இது 2 கேரளத்தை அனுமதிக்கக்கூடாது, இந்த மலையாளி இந்த மண்ணை ஆளக்கூடாது அப்படின்னார். அதை ராசு கல்வெட்டு ஆய்வாளர் 7 ஆண்டுகள் ஆய்வு நடத்தி செந்தமிழ் வேளிர் அப்படின்னு ஒரு நூல் கொண்டு வருகிறார். காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த கொங்கு வேளாள சமுதாயத்தைச் சேர்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை 6 தலைமுறையினரை சந்தித்து நேர்காணல் நடத்தி ஆதாரபூர்வமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழர் தான் என்று பதிவு செய்தார் அந்த செந்தமிழ் வேளிர் மூலமாக. இந்த இயக்கம் அதாவது இதெல்லாம் ஐயா, இப்ப இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு எந்த அளவிற்கு மனித விரோத செய்கள் எல்லாம் செய்வார்களோ அதெல்லாம் செய்யறதை காட்டி சொல்றீங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியனாக ஒருவன் பிறந்தால் அவன் எங்கு வேணாலும் இருக்கலாம், அதான் அரசியலமைப்பு சட்டம். ஆக வெற்றி பெறுவதற்கு மலையாளி என்றும் தெலுங்கன் என்றும் இல்லையா மும்பைக்காரன் என்றும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதிமுகவுடைய வரலாறாக நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இதில் ஆமா இன்னும் ஒரே நிமிடத்தில் தலைவருடைய மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று கட்சியை நடத்த வருவது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகள் வருகிற பொழுது 1989, 96, 98 3 காலகட்டங்களில் இந்த அதிமுகவிலிருந்து விலகுகிறேன் என்று முடிவெடுத்தார். அந்த 3 கட்டங்களிலுமே அவரை தொடரச் செய்தது மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா என்பது வரலாறு. ஒவ்வொரு முறையுமே நீங்கள் இந்த கட்சியை தொடங்குகிற பொழுது, நீங்கள் கட்சிக்கு பொறுப்பேற்கிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் தாயின் படத்தின் மீது சத்தியம் செய்தார் என்று சொன்னீர்களே, அந்த சத்தியத்தை நீங்கள் மீறக்கூடாது, உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களை கைவிடக்கூடாது என்ற அந்த 3 முறையும் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சமாதானப்படுத்தி தொடர்ந்து கட்சியை நடத்தியதால் தான் இன்று இந்த அதிமுக என்பதும் ஆட்சி கட்சியாக இருந்து 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்து நீடிக்கிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மா செல்வி ஜெயலலிதாவும் சரி, தன்னை விரோதித்தவர்கள், தனக்கு எதிராக களமாடியவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து தான் தொடர் வெற்றிகளை பெற்றார்கள். அப்படி இன்றைக்கு இந்த பொறுப்பில் இருக்கிற அதிமுகவின் ஒரு பகுதியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த பிடிவாத குணத்தை தளர்த்தி கட்சி ஒன்றுபட்டால்தான் வெற்றி சாத்தியம் என்பதை உணர வேண்டும். அந்த பிடிவாதத்தை தகர்த்து கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு உண்டு. அதை தாமதிக்காமல் இன்றே இப்போதே இக்கணமே அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்றுதான் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்களின் எண்ணமாக விருப்பமாக இருக்கிறது. ஐயா, இதுதான் கேள்வி. நிறைய கருத்துக்கு வந்துட்டோம். 3 பேருக்கும் கேள்வி இதுதான். பதில் சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள், அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைப்பது என்பது அரசியல் கட்சி தலைவர்கள் என்று சாதாரண மனிதர்கள் வரை செய்யக்கூடியது. ஆனால் அங்கே வி.கே. சசிகலா அம்மையாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மை தான் இங்கே இருக்கிறது. பெங்களூர் சிறையில் இருந்து வந்து ஆமாம். அப்போது அடுத்த நாள் தான் அவங்க போய் மலர் வளையம் வச்சு பேச வேண்டியதாச்சு. அன்றைக்கு டி நகரில் தான் அவங்க நினைவு கொண்டாடினாங்க, அவங்க நினைவை ஏந்தினாங்க. இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொன்ன மாதிரி இது அதிமுக பிளவுபட்ட அதிமுகவை ஒன்று சேர்வதற்கு ஜானகி அம்மையார் சசிகலா அம்மையாரை அழைத்து தான் பேசினார் என்று கடந்த முறை நான் சொன்னேன். இந்த முறையும் சசிகலா அம்மையாரை புறக்கணிக்காமல் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சசிகலா அம்மையாருக்குள்ள அனுபவம் ஏற்கனவே ஒன்றுபடுத்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர் நிச்சயமாக ஒன்றுபடுத்துவார். கண்டிப்பாக அது யாரும் மறுக்க முடியாது. அது நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நடந்திருக்கிறது. ரைட். எனவே அம்மையார் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை. அப்போது அவங்களுடைய இன்னொரு அப்படி அதிகமாக சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் சசிகலா அம்மையார் இருந்தார்களா, அங்கே வேலை செய்தார்களா, ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்தார்களா, எம்ஜிஆருக்கு அவரை நேரடியாக தெரியுமா என்று சொன்னால்
எம்ஜிஆர் அவர்களே சசிகலாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அலுவலகத்திற்கு வர சொல்லி இருக்கக்கூடிய 2-3 முறையும் இருக்கிறது. அவர்கள் வந்தவுடனே அமைச்சர்களெல்லாம் கீழே இருக்கிறார்கள். ஆனால் மேலிருந்து ஒருவர் வந்து சசிகலா அம்மையார் வந்தவுடனே அழைத்து சென்று எம்ஜிஆருடன் பேச வைக்கிறார்கள். ஜானகி அம்மையாரிட்டும் அப்படி தான் பேச வச்சாங்க. அப்போது அன்றைக்குலேருந்து அவங்க அரசியலில் இருக்கிறாங்க, பின்னணியில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக முன்னுக்கு வரல. கண்டிப்பாக இன்றைக்கி இன்னமும் அந்த பின்னணியில் இருந்து 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 அவங்க இன்னும் முன்னாடி வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அரசியலுக்கு வந்தால் இன்றைக்கு துர்நாற்றம் வீசும், தப்பான வார்த்தைகளை பேச வேண்டி வரும். இதுவரை யாரையுமே அவர்கள் குறைத்து பேசியதே கிடையாது. அப்படி ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்ற ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறதா என்று கூட நான் சந்தேகப்படுகிறேன். வர வேண்டும், தெருவிற்கு வர வேண்டும், அவர்களுடைய மொழியிலே பேச வேண்டும். அதாவது எனக்கு முதல்ல அந்த 20-25 வருஷம் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் கூட அவங்க வந்து இவ்வளோ ஒரு மெச்சூரான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத நான் இப்போ கடந்த ஒரு 3-4 வருஷமாக தான் நான் அவங்கள பற்றி எனக்கு ஒரு மரியாதை வந்தது. அந்த இவ்வளவு கொடுமைகள் ஒரு மனிதரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு ஒன்றுமே நடந்துடல, வச்சுட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலை முடிச்சுட்டு வர்றாங்க. வர்றதுக்குள்ளால ஏற்கனவே அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு கூட அதுக்கு எவ்வளோ தடங்கல் பண்ண முடியுமோ தடங்கல் பண்ணி பார்க்க விடாமல் பண்ணி அதற்கப்புறம் வரும்பொழுது வர்ற வழியிலெல்லாம் அந்த கொடியை கட்டக்கூடாது, அப்படி காரெல்லாம் மாற்றிட்டு தான் அவங்க வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு கூட அந்த அம்மா கூட இருந்து அந்த கொடியை வாங்குறது அவங்க தான், அந்த தேசிய கொடியை வாங்குறது அவங்க தானே. அந்த சூழலில் கூட மெரினாவில் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தலாம்ங்கிற அளவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து பேரிகார்டு போட்டு அதை அடைச்சி போலீஸ் பாதுகாப்பு போட்டு பார்க்க விடாமல் பண்ணி சொத்துக்களெல்லாம் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாலும் கூட ஆஸ் அ முதலமைச்சராக அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதுக்கு ஒரு வாரம் போட்டுன்னு சொல்லி தள்ளி விட்டுருக்கலாம். அதையும் அதே சமயத்தில் பண்ணி ஒரு மனித இதயம் இருக்கிற எந்த மனிதரும் செய்யாத செயலை அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்துவிட்டார்கள். அவர்கள் ஆனால் சசிகலா அம்மையார் அவர்கள் எல்லாத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறார்கள். இதில் ஒன்றும் இல்லை. இதை வந்து பேசி தீர்த்து இந்த கட்சி, அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை, நாளை இருப்பவர்கள் நாளை மறுநாள் இருப்பதில்லை. இந்த நாடும் இந்த இடமும் தேசமும் எந்நாளும் இருக்கும். அந்த கட்சி எந்நேரம் இருக்கணும்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி சரி, அவருக்கு கூட இருக்கிற கிச்சன் கேபினட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி நினச்சா தான் உங்களுக்கு வாழ்வே தவிர அவங்க இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ரெக்கக்னைசன் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதிமுகங்கிற கட்சி இல்லைன்னா யாரையாவது யாருக்கும் தெரியாது, ஏத்தோட்டுக்காரனு கூட தெரியாது. அதனால அதை உணர்ந்து, ஏன்னா பெரிய பெரிய லீடர்லாம் ஒன்று நீங்கள் ஆகிடலை, அதிமுக வச்சு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த கட்சி இருக்கணும், அந்த கட்சி இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம இதை செய்யணும். நமக்கு தனிப்பட்ட விருப்பெல்லாம் 1000 இருக்கட்டும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருப்போம். அவங்க இப்போ வந்துட்டாலும் கூட அடுத்தால உடனே முதலமைச்சர் ஆயிட முடியாது, அது சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள முன்னிலைப்படுத்தி நீங்கள் வந்து ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிமுகவுக்கு நல்ல எதிர்காலம். தமிழ்நாடு எம்ஜிஆர் விரும்பின, அந்த பவுண்டர் விரும்பின ஒரு நிலைமையை அதிமுக கொண்டு வர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு அதிமுகவினரை கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக ஏன் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விடவா இன்னைக்குள்ள அதிமுகவினுடைய இன்னைக்கு பொறுப்பாளர்களோ அல்லது வேறு எந்த கட்சியிலையுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை விட ஒரு செல்வாக்கான தலைவர் யாரும் கிடையாது. நாம் கடந்த சுற்றில் சொல்லும்போது மதுரை முத்து அவர்கள் எம்ஜிஆர் படத்திற்கு தடங்கல் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னார். அவரே பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அதே போல் எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டிஎஸ் நமது கழகம் என்று தொடங்கினார். அதற்கு பின்னால் அவர் நினைச்சா நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் கூட அதிமுகவினுடைய தொண்டர்கள் யாரையும் இழந்து விட, அதாவது ஒரு பழமொழி, நீரடித்து நீர் விலகுவதில்லை, நீர் விலகுவதில்லை, நீரடித்து நீர் விலகுவதில்லை. அது எம்ஜிஆர். அதே மாதிரிதான் அறிவு முதிர்ச்சி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் அம்மா அவர்களும் கூட எவ்வளவோ பேர், அதாவது ஜா என்று பிரிந்த போது கடுமையான வசை சொற்களாலெல்லாம் பேசினாங்க. அந்த சொற்களெல்லாம் இன்னைக்கு வந்து சபையில் வந்து சொல்லவே கூட முடியாது. PH பாண்டியன் அவர்கள் ஒரே ஒரு MLA சட்டமன்ற உறுப்பினராக அந்த அணியில் சேர்ந்தவரை கூட அதற்கு பின்னால் அதிமுகவில் இணைத்து கொண்டு காளிமுத்து அவர்களை இணைத்து கொண்டு RM வீரப்பன் அவர்களை இணைத்து கொண்டு அவர்கள் எல்லாரையுமே அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் அம்மா அவர்கள். இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும். நீங்கள்
எவ்வளவோ ஜெயலலிதா அம்மையாரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில் கூட சென்னை மாநகராட்சியை அதிமுக பிடிச்சதில்லை. நீங்கள் மற்ற பஞ்சாயத்துலேயும் கூட மற்ற பஞ்சாயத்துலலாம் வெற்றி பெற்று இருக்கலாம், மதுரை மாநகராட்சியை பிடித்திருந்தாலும் கூட சென்னை மாநகராட்சிக்கு தேர்தலே நடத்தலை எம்ஜிஆர் காலத்தில். அது அம்மா காலத்தில் தான் தேர்தல் நடத்தப்பட்டு பிடிக்கப்பட்டது. நீங்கள் அப்படி 200 வார்டுகளில் மெஜாரிட்டி வார்டுகளில் அதிமுக வெற்றி பெற்று பிடித்தது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய இயக்கமாக இயக்கம் வளர்ந்திருந்தாலும் கூட புரட்சி தலைவருக்காகத்தான் ஓட்டு போட்டாங்க, கண்டிப்பா அம்மாவுக்காகத்தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் எந்த தொண்டனையுமே விலகக்கூடாது. நீங்கள் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த ராஜினாமா செய்யும் போது தமிழ் குடிமகன் அவர்கள் சபாநாயகராக இருந்தார். ஒரு ராஜினாமா கடிதத்தை அம்மா அவர்கள் எழுதியதாக கைப்பற்றப்பட்டது. அதற்கு பின்னாலும் கூட அந்த அந்த விவகாரங்களுக்குள்ள போக விரும்பல. தமிழ் குடிமகன் அவர்களை கூட பின்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்து கொண்டு அதுல வந்து அவர் வந்து அழகு பார்த்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதனால அதிமுக வந்து வலிமை பெற்றால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க முடியும். பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கல அப்படிங்கறதெல்லாம் பத்தி ஒன்னும் கவலை கிடையாது. பாரதிய ஜனதா அது அம்மா காலத்திலையும் கூட்டணி இருந்தது. நேர்களே, நாம இதுவரைக்கும் பேசினதுல எல்லாருடைய ஆழமான புரிதல், உளப்பூர்வமான உணர்வுபூர்வமான கருத்து, இந்த இயக்கம் பால்பட்டு விடக்கூடாது, இந்த இயக்கம் மீண்டும் வீழ்ச்சி அடையக்கூடாது. சரியான தலைமையின் கீழ் அனைவரும் இரத்த பந்தங்களாக, நீரெடுத்து நீர் விலகாது, வசை சொற்களை எல்லாம் மன்னிப்பதற்காகத்தான் உயர்ந்த தரத்தில் மனிதன் படைக்கப்பட்டான். அப்படிப்பட்ட உயர்ந்த குணாதிசயங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுறதில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதுகாரம் திருமதி சசிகலா அவர்கள் தன்னை வசைப்படுத்தியவர்களையும் கூட மௌனமாக ஒரு புன்னகையோடே கடந்திருக்கிறார். அரசியல் வாழ்க்கையில் கடும் சொற்களை அவரிடத்திலிருந்து இதுகாரம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதை ஒரு களத்தில் கூட சொல்ல முடியாது. நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகையாளராக அதிமுக நிச்சயமாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். சிறப்புமிக்க தலைமையில் தொண்டர்களோடு அது மீண்டும் ஒரு அநீதி சக்திக்கு எதிராக கிளைந்து எழக்கூடிய அந்த நாள் மிக விரைவில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு பேசிய துரைக்கருணா அவர்கள், நித்யானந்தம் அவர்கள், ஐயா குமார், ராமநாதன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி.